அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ திருச்சி தவ்லே ஆலம் பாதுஷா ஒளிர்லாட்ட நம்ம வந்திருக்கோம். உங்களுடைய மசார் பாருங்கள், பார்த்துக்கிறங்க. இது அவங்க முன்னாடி உள்ள முகப்பு, அவங்க உள்ளே அடங்கியிருக்காங்க. பாருங்கள், நல்லா பார்த்துக்கிறங்க. இங்கே ஒருத்தங்க அடங்கியிருக்காங்க. மசலி அலா ஷைதினா நபீனா மௌலானா முஹம்மதின் பாரிக் சொல்லி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க நாகூர் சாகுல் ஹமீது பாதுஷா நாயகத்துக்கு முன்னாடியே வந்தவங்க. இவங்களுடைய அற்புதங்கள், உங்களுடைய கராமத்துகள் எல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன உரையை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இவங்க மன்னர் வகையை சேர்ந்தவங்க. மன்னர்களுடைய இதில் இவங்க ஒரு மன்னர் வம்சாவளி. மன்னருடைய இதில் இருக்கும்போது மன்னராக 19 வயசில் மன்னராக இருக்கும்போது ஒரு கனவு வருது. அதாவது பெரிய ஒரு ஏதோ மன்னர் மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் கனவுல எப்படின்னா நெருப்பில் தூக்கி போடுறாங்க. இப்படி ஒரு கனவு காண்றாங்க. கனவு கண்டவுடனே அவங்க பயந்து எந்திரிக்கிறாங்க. இதை சில வயசில் ஒரு விளக்கத்தை கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இது என்ன சொல்கிறான், அல்லாஹ் அப்போமே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹை பற்றி அறியணும், இதனுடைய தன்மையில் விளங்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அம்புட்டு காசு பணம் எல்லாத்தையுமே விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் துறவியாக வந்துட்டாங்க. அங்கிட்ட துறவியாக இங்கே திருச்சியில் அடங்கி பெரிய பெரிய காரணங்கள். உங்களிடத்தில் நிறைய பேர் பையத்து வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய முரீதுங்களும் நிறையா இருக்காங்க. இப்போ நம்ம ஹவுஸுல் ஆலத்துடைய பையத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஷேகுக்கெல்லாம் பெரிய ஷேக், அவங்க வலிமார்களுக்கெல்லாம் வலிமார்கள். இப்போ நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் யாருண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் யாருண்டா யார், குத்துபுல் ஆலம் ஹவுஸுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸுல் அஸ்ரல் அஜீஸ். அவங்கள்ட்ட பையத்து வாங்குறது, முரீதுங்கள் வாங்குறது அப்படிங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு தான் அந்த இறை நேசர்களுடைய அன்பும் அருளும் கிடைக்குமே தவிர நம்ம விடிய ஒருத்தங்கள்ட்ட நம்ம சொந்தத்திட்டையும் சரி வெளியாள்கள்கிட்டையும் சரி இதை சொல்லி இப்போ உள்ள காலகட்டத்தில் புரிய வைக்க முடியாது. அவங்களுடைய முரீதுங்கள் கனவுகளில் இப்போது ஒருத்தவங்க வலிமார்கள் இருக்காங்க, டைரெக்டாக போய் அவங்கள்ட்ட போய் பையத்து வாங்குறது, முரீது வாங்குறது அப்படிங்கிறது அது ஒரு விதமான பயிற்சி. ஆனால் அவங்க போனவுடனே முரீது கொடுத்துட மாட்டாங்க. சில வித பயிற்சிகள் கொடுப்பாங்க, திக்ரு சொல்லுவாங்க, சலவாத்து சொல்லுவாங்க, இபாதத்துகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வருட காலமோ எத்தனை வருடம் சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்கள போய் சந்திக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இருந்தால் தான் மட்டுமே அந்த இது கிடைக்கும். நமக்கு இந்த செய்வனங்கிறதுல பாதிக்கப்பட்டு இவங்களுடைய தொடர்பில் பாஷா நாயகத்துடைய துவாபரக்கத்திலையும் ஆத்தங்கரம்மாவுடைய துவாபரக்கத்திலையும் மொயனாண்டவங்களுடைய முறிது கனவுலே நமக்கு தந்தாங்க. இது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், இது எல்லாம் இப்போ இல்லை, வலிமார்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற நீங்கள் அறியணும். அப்படின்ட்டா எந்த ஒரு விஷயத்துலையுமே அல்ஹம்து சூராவை எடுத்துக்கிறங்க, நபியே நீ கூறுவீராக அப்படின்னு தான் சொல்கிறான். நபியே, ஒரு நபி தான் எல்லாத்தையும், நபிமார்கள் வரப்போகிறதில்ல. அப்போ தூதர்கள் எத்தனை, 1,24,000 நபிமார்களுக்கு மேலே அவங்க வந்து தூதர்கள் அவங்க சொல்ல இஸ்லாம் பரவுச்சு. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து இறுதி வரைக்கும் நபிமார்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் குர்ஆனில் இருக்கிறது 25 நபிமார்களுடைய இது தான். மிச்சம் யார், எந்த நபி எங்கே அடங்கியிருக்காங்க எல்லாமே தெரியாது. அதுக்கப்புறம் சஹாபாக்களுக்கு அப்புறம் தாபியங்கள், தாபியங்கள், இறுதியாக வந்தது யாருங்க, வலிமார்கள், ஷேகுமார்கள். அவங்க தான் இறுதி மூச்சில் வந்தது. இதில் தலைமைத்துவம் கொண்டது நபி மொயனாண்டவங்க. எப்படின்னா பிறந்த உடனே நோன்பு வச்சாங்க. இவங்களுடைய இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். வலிமார்களுண்டா இன்றைக்கி என்னென்னா அல்லாங்கிறது வேறு, அல்லாட்ட தான் நேரடியாக கேட்கணும். அப்படின்னா நீங்கள் அல்லாட்ட நேரடியாக கேட்கணும். நீங்கள் இறை நேசராக இருக்கணும். நீங்கள் 5 வேளை தொழுகையிலே இருக்கணும், தஜ்ஜத்து பேணுதலாக தொழுகணும், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியக்கூடியவளாக இருக்கணும், அறியக்கூடியவளாக இருக்கணும். நீங்கள் பாவிகளை அறிக்கைய யாராவது நம்ம எந்த பாவமும் செய்யலை, நான் ஒரு வேளை தொழுவ கூட விடலை, நான் தஜ்ஜ தொழுகையை பேணுதலாக தொழுகிறேன், அல்லாட்ட என்கிட்ட கேட்டவுடனே நேரடியாக எனக்கு தந்துடுறான் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நீங்கள் எங்கே வலிமார்கள்
அவங்கள்ட்டலாம் போக வேண்டியதில் நீங்கள் டைரெக்டாக பேசிடலாம். ஆனால் இது ஒரு பாதை. இந்த பாதையை நம்ம பிடிக்கிறதுங்கிறது அல்லாஹ் நாடணும். ஏன்டா இந்த காலகட்டத்தில், ஒரு குழப்பமான காலகட்டத்தில் ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால் 100 ஷஹீதுடைய நன்மை. 100 ஷஹீதுன்னா என்னங்க? அன்றைக்கே சொல்லியிருக்கேன், ஒரு வாளால் வெட்டப்பட்டு அவங்க ரத்தம் தரையில் சிந்துறதுக்குள்ளே அவன் சொர்க்கம் வாஜிப்பு. இன்றைக்கி இந்த தொப்பியை போடுறது சுன்னத்துன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க? தொப்பி போடாமே தொழுவலாம், காலை அவட்டிக்கிட்டு தொழுவலாம், ஒரு விதமான சொல்லி குழப்புறாங்க. ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் நல்ல விஷயங்களை சொன்னால் ஏற்றுக்கிற ஒரு பக்குவம் வர மாட்டுது. அதை என்ன தான் சொன்னாலும் நம்மளை முட்டாளுன்னு சொல்லிடுறிய, நம்மளை கிறுக்கங்கிறிய. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா நபிமார்களே அதை தான் சொன்னாங்க. நபிமார்களே என்ன சொன்னாங்க? இவர் வந்து ஃபித்னா செஞ்சவர், இது சூனியம் செஞ்சவர், இது ஒரு அற்புதங்கள் காட்டி, மோஜிசாக்கள் காட்டி, கராமத்துகள் காட்டி அல்லாஹ் அறியக்கூடிய தன்மை. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவை 2 பக்கம் பிரித்தாங்க. அந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அப்போ யார் அதுக்கிட்ட அவங்க அல்லாவாயிட முடியுமா? இப்போ இறைநேசர்கள் மொய்னாண்டவங்களுடைய இது வந்து அவங்க வந்து 17 வயசில் பட்டம் பெற்றுட்டு உழவு செய்யலாம், இனிமேல் விவசாயம் பண்ணலாம், நம்ம துனியாவுடைய ஆசைக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாடு திரும்பி பேசுது, அல்லாஹ் உனக்கு இதுக்காக படைக்கப்படலை, அல்லாஹ் உனக்கு இதுக்காக படைக்கப்படலைன்ட்டு அல்லாஹ் அந்த மாடு பேசுது. இதை நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏண்டா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பறவைகளும் பேசிச்சு, எல்லா இன அம்புட்டு படைப்பினங்களும் அவங்களுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். நீங்கள் எறும்பு பேசுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இதெல்லாம் வரலாறுல இருக்குது, குர்ஆனில் ஆயத்துகள் இருக்குது. ஒரு பறவை ஹூதுங்கிற பறவை ஒரு இடத்துல இருந்து கவலைப்பட்டுச்சு. அதன் கவலையின் காரணமாக ஒரு சமுதாயமே இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துச்சு. அவங்க தான் பல்கீஸ் ராணி அம்மா. பல்கீஸ் ராணி அம்மா யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து மனைவி. அவங்க யாரை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க? ஒரு நெருப்பை வழிபட்டு இருந்தாங்க. இப்போ அதைத்தான் நெருப்பு வழிபடுறதுக்கு தான் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக தான் காலையில் சூரிய உதயத்தில் தொழுவக்கூடாது, உச்சத்தில் தொழுவக்கூடாது, அஸ்தமத்தில் தொழுவக்கூடாது, மறைவில் தொழுவக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பாங்கு சொல்லி தொழுவ வைக்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போ என்னத்தை சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா நீங்கள் நம்புவீங்க? அல்லாவே நேராக இறங்கி வந்தாலும் நீங்கள் அல்லாஹ்னு தான் கேட்பீங்க. இறங்கி வரப்போகிறதில்ல. ஏண்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்து கவும்ல இது தான் நடந்துச்சு. என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் அற்புதங்கள் காட்டினாங்க, எல்லாத்தையும் முறியடித்தாங்க. கடைசியாக என்ன செஞ்சாங்க? ஃபிரௌன் என்ன சொன்னால், அந்த அல்லாவையும் கொஞ்சம் பார்த்துட்டா தேவையில்லை அப்படின்னா. அதனால் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் வாக்கியங்களும் உண்மையானது, ஹக்கை நம்ம சொல்கிறோம். ஏற்றுக்கிறக்கூடிய பாக்கியமும் பக்குவமும் அல்லாஹ் தந்தாலே தவிர உங்களுக்கு யாராலும் நசீபு இருந்தால் தான் இதை பெற முடியும், நசீபு இல்லாட்டி பெற முடியாது. கடைசி வரைக்கும் என் சொந்தத்துலேயும் சொல்கிறேன், மற்றவங்களையும் சொல்கிறேன், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒன்று இந்த சீரில் பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லை தரிக்கா சம்மந்தமான கிதாபுகளை படிக்கணும், அந்த தரிக்கா சம்மந்தமான உள்ள ஆலிம்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். அப்போ தான் இதனுடைய அற்புதங்கள் தெரியும். ஆனால் ஒரு இறைநேசரில் கடந்து சிகரில் கடந்து பாதிக்கப்பட்டவனுடைய பதுவாவை யாரும் வாங்கிறாதீங்க. அவனுடைய பதுவா பொல்லாதது. ஏன்டா இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் இழந்து, தாய் இழந்து, மனைவி இழந்து, மக்களை இழந்து, குடும்பங்களை இழந்து, அனைத்தையும் இழந்து ஒரு இறைநேசர்கள்ட்ட இருந்து அவங்க உணவளித்து அவங்க மூலியமாக சாப்பாடு கிடச்சி இன்றைக்கி வந்து ஒரு மனித புனிதனாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை சோறு கொடுத்தா கணக்கு பார்ப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன சோறு கிடைக்குமோ அதை கேட்டு அல்லாஹ் முந்தி 2வது அவங்க கையில் கொடுக்குறாங்க. எனக்கே சொல்கிறேன், எனக்கு சாம்பார் சோறு தான் சாப்பிட்ணும், ஆனால் என் கைக்கு ஒரு சோறு எனக்கு வரிசையில் நின்று வாங்க கணக்கு இருக்காது, வாங்கினாலும் கிடைக்காது. அப்போ இது யார் தர்றது? இதெல்லாம் நீங்கள் வந்து யோசனை பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ நல் அருளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் அறியக்கூடிய பாக்கியத்தை தந்து இருள வாழ்க்கையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.